அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு ரேவா அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சேதுராமன், மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, தோழர்களே, இதற்கு முன்பால் பல காணொளிகளிலே டிஏ உயர்வு வழக்கு உள்ளிட்ட ரேவா அமைப்பு நடத்திய பல்வேறு வழக்குகள் சம்பந்தமான பல விவரங்களை காணொளி மூலியமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்துள்ளோம். நம்முடைய அமைப்பின் சார்பில் துண்டு பிரசுரங்கள் வாயிலாகவும் பல விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளோம். நம்முடைய பேரவைகளிலே, இதர உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களிலே பல விவரங்களையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றோம். இந்த சிறிய காணொளியில் ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக திண்டுக்கல்லிலே நடந்த ஓய்வூதியர் தின விழா என்ற விழாவிலே, அதனுடைய பெயர் பலகை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தலைவர்கள், குறிப்பாக பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சம்மேளனத்தினுடைய தலைவர்கள், ரேவாவுக்கு போட்டியாக ரேவாவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது துரோகம் அளித்து சென்றவர்கள் துவக்கிய சிஐடி ரேவா அமைப்பின் சார்பாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசிய ஒரு மூத்த தலைவர், நான் பெரிதும் மதித்த ஒரு தலைவர். கடந்த காலங்களிலே அவரோடு பழகியிருக்கிறேன், அவரோடு பயணித்தும் இருக்கிறேன். அவர் வெளியிட்ட அந்த காணொளி உழைக்கும் கரங்கள் என்ற வலைதளத்திலே வெளியானது. அதை பார்த்ததும் எனக்கு பல்வேறு விவரங்கள், பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இப்படிப்பட்ட தலைவர்களுடைய தலைமையிலே இத்தனை ஆண்டு காலம் நாம் பணிபுரிந்திருக்கிறோமா, செயல்பட்டிருக்கிறோமா என்ற ஒரு ஆதங்கமும் என்ற ஒரு உணர்ச்சியும் எனக்கு தோன்றியது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காணொளி. குறிப்பாக அவர் பேசிய அனைத்து விஷயங்களுக்கும் பதில் சொல்வது இங்கே பொருத்தமாக இருக்காது. 1-2 விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் என்று கருதுகிறேன். முதலிலே, டிஏ உயர்வு வழக்கிலே அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே கோவை பேரவையினுடைய சிங்காரம் அந்த வழக்கை குறிப்பிட்டு ஒட்டுமொத்த குத்தகை சிங்காரத்துக்கு இருக்கிறதா, எங்களோடு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று மேடையிலே சவாலெல்லாம் விட்டார். அதை சிங்காரம் பார்த்து கொள்ளட்டும், கோவை பேரவை பார்த்து கொள்ளட்டும். அதிலே சொன்ன பல விஷயங்களிலே ரேவாவையும் சம்பந்தப்படுத்தி ரேவாவை தொட்டு அவர் சொன்ன விஷயங்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த காணொளியை கண்ட, காணொளியை பார்த்த பலருக்கும் தெளிவுபடுத்துகின்ற நோக்கத்திலே இந்த விஷயங்களை உங்கள் மத்தியிலே வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். குறிப்பாக அவர் சொல்வது நால்வர் அணி என்று சொல்லி ரேவாவை மிகவும் கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இது நால்வர் அணி அல்ல, நல்லவர் அணி. நல்லவர் அணியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும், தலைகீழாக குட்டிக்கரணம் அடித்தாலும் கூட உங்களை நம்பி ஓய்வூதியர்கள் அதிகப்படியாக வரவில்லை என்ற ஆதங்கத்திலே அந்த ஆதங்கத்தை ரேவாவை, கட்சி சார்பற்ற ரேவாவை கொச்சைப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். ஆகவே அதற்கு மேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் சொன்ன விஷயங்கள் 2-3 விஷயங்கள். ஒன்று, டிஏ உயர்வு சம்பந்தமான முதல் வழக்கு 2012ஆம் ஆண்டு அன்றைக்கிருந்த ரேவாவினுடைய தலைவர், சிஐடியினுடைய தலைவர் ரைமண்ட் அவர்களால் தொடுக்கப்பட்டது. அது தீர்ப்பு வந்து, அவமதிப்பு வழக்கிலே தீர்ப்பு வந்து, அந்த அவமதிப்பு வழக்கை நடைமுறைப்படுத்தாத நிலையில் ரேவா அமைப்பு உடனடியாக அதற்கு தவறுதலாக எஸ்ஏ என்ற வழக்கை பதிவிட்டதன் காரணமாக, அந்த வழக்கை தொடுத்ததன் காரணமாக 2024 அது தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது சம்பந்தமாக சில கருத்துக்களை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு ரேவா அமைப்பினுடைய தலைவர் ரைமண்ட் அவர்களால் தொடரப்பட்ட வழக்கு டிஏ நிறுத்தியதை எதிர்த்து அல்ல. டிஏ வழங்குவதற்கான பென்ஷனுடைய ஓய்வூதிய நம்பகத்தினுடைய விதி 20A,
அதிலே இருக்கக்கூடிய விதியை திருத்தம் செய்வதற்கு ட்ரஸ்டிலே முடிவு செய்தபோது அது திருத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி தொடரப்பட்ட அந்த வழக்கு. அந்த வழக்கு WP 34,530/2012 என்ற வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கிலே 8/11/2023 அன்று நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பை அதிலே அவர் சொன்ன மனுதாரனுடைய இந்த மனுதாரனுடைய கோரிக்கையை பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவை நிறைவேற்றாதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு CP 830/2014 என்ற வழக்கை 9/12/2014 தொடுத்து அந்த வழக்கிலே 9/12/2024 அந்த வழக்கிலே தீர்ப்பு வருகிறது. என்ன தீர்ப்பு வருகிறது? அன்றைக்கு போக்குவரத்துறை செயலாளராக இருந்த பிரபாகர் ராவ் அவர்கள் நீதிமன்றத்திலே ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து ஒரு அரசாங்கத்தினுடைய கடிதத்தையும் தாக்கல் செய்கிறார். அதிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய 20A என்ற விதி எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே செயல்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்த அடிப்படையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. இந்த 2 வழக்கையும் நடத்தியது போது தலைவராக இருந்தவர் ரைமண்ட் அவர்கள், நடத்திய வழக்கறிஞர் WP 34,530 என்ற வழக்கையும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 830/2014 வழக்கையும் நடத்திய அதே வழக்கறிஞர் தான் SA 98 வழக்கையும் LPA வழக்கையும் நடத்தினார். இந்த வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்தது அப்போது இருந்த தலைவருக்கு வழிகாட்டியவர்கள் அந்த வழக்கறிஞரை ஏற்பாடு செய்தார்கள். அந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமாக 2014 தீர்ப்பு வந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்தவில்லை. 2016 ஜனவரியிலே DA உயர்வு நிறுத்தப்படுகிறது. நீதிமன்றத்திலே முறையாக வழங்கி விடுகிறோம் என்று ஒத்துக்கொண்டு நிறுத்தப்பட்டதை எதிர்த்து நாம் அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று பல களப்போராட்டங்கள் நடத்துகிறோம். 2015-16 இருந்து ஒரு 2 ஆண்டு காலம் பல கட்ட போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்கள், தர்ணா, மறியல், முற்றுகை என்று பல போராட்டங்களை நடத்துகிறோம். அதனுடைய அடுத்த கட்டமாக WP 26,133/2018 என்ற வழக்கை நீதியரசர் விமலா அவர்களுடைய அமர்விலே தாக்கல் செய்து அதிலே 11/11/2018 தீர்ப்பு வருகிறது. 2 வார காலத்தில் இவர்களுக்கு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உத்தரவு, ரிட் மனுவிலும் அந்த உத்தரவை பெறுகிறோம். இத்தனை உத்தரவுகள் பெற்றாலும் கூட அரசாங்கம் நிர்வாகம் அமுல்படுத்தாத நிலையில் நாம் SA 98 என்ற வழக்கை, SA 98/2019 என்ற வழக்கை 27/2/2019 தொடுக்கிறோம். இந்த வழக்கையும் நடத்தியவர் ஏற்கனவே ரிட் வழக்கிலே 34,530, 830/2014 நமக்காக வாதாடிய அதே மூத்த வழக்கறிஞர் தான் நடத்தினார். அந்த வழக்கை பெட்டிஷனை, அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டவர், அந்த வழக்கை அனுமதித்தவர் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூடிய மரியாதைக்குரிய MM சுந்தரேஸ் அவர்கள் அந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது என்று ஏற்றுக்கொண்டார். இவர் சொல்வதைப் போல ஒரு அவமதிப்பு வழக்கிலே தீர்ப்பு வந்த பிறகு அதை ரிட்டாகத்தான் தொடர வேண்டும், அதை மற்ற வகையிலே தொடர முடியாது என்பது சரியாக இருக்கும் என்று சொன்னால், நீதியரசர் MM சுந்தரேஸ் அவர்களுக்கு இது தெரியாதா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அமுல்படுத்தவில்லை என்ற SA 98 வழக்கினுடைய அனுமதித்த நீதியரசர் MM சுந்தரேஸ் அவர்களுக்கு அது தெரிந்திருக்காதா என்ற ஒரு சந்தேகத்திற்கு அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு SA 2019 துவங்கி இடையிலே 2 ஆண்டு காலம் கொரோனா காலத்தினாலே நீதிமன்ற செயல்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட 2/9/2022 நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளிக்கின்றார். சத்யநாராயண பிரசாத்துக்கு முன்பாக அந்த SA 98 வழக்கிலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நீதியரசர்கள் அந்த வழக்கை விசாரித்திருக்கின்றார்கள். அரசு தரப்பிலிருந்து ஒரு 248 பக்க அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் தகுந்த பதிலை கொடுத்து அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி 2022 தீர்ப்பு பெற்றும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசாங்கமும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் உடனடியாக CA 11/12 என்று கண்டம்
அப்பீல் என்ற வழக்கை தொடுக்கின்றார்கள். அது நடத்த முடியாது என்ற நிலையிலே அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு நீதிபதிகளுடைய அறிவுறுத்தலின் பேரில் எல்பிஏ என்ற வழக்கை தொடுக்கின்றார்கள். எல்பிஏ வழக்கை நாம் தொடுக்கவில்லை, பென்ஷன் ட்ரஸ்ட்டும் அரசும் தொடுத்தது. எதிர்மனுதாரராக ரேவா அமைப்பு நாம் வாதாடினோம். கிட்டத்தட்ட 2024 வரை பல வாய்தாக்களிலே பல நீதியரசர்கள் விசாரித்த நிலையில் தங்களுக்கு சாதகமான நீதியரசுடைய அமர்விலே அந்த வழக்கை இறுதி விசாரணை கொண்டு வந்து அதை முடித்து வைத்தார்கள். 8/11/2024 நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்விலே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அந்த வழக்கு நம்முடைய வழக்கு அவர் சொல்லுவதைப் போல உத்தரவு சத்யநாராயண பிரசாத் உத்தரவு செல்லாது என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னது அந்த உத்தரவை ஒதுக்கி வைத்து உத்தரவு ஒருபுறம் இருக்க மனுதாரர்கள் தங்களுக்கு நிவாரணம் கோரி வேறு வழியிலே முறையிட்டு கொள்ளலாம் என்று அந்த நீதிமன்ற உத்தரவிலே குறிப்பிட்டு அந்த வழக்கை 8/11/2024 அந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது. இதற்கிடையில் 2019 சென்னையில் நாம் நடத்திய மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தின் பலனாக அன்றைக்கிருந்த அரசு துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரதி மாதம் 5ஆம் தேதி பென்ஷன் வழங்கி விடுகிறோம், 45 நாட்களில் டிஏ உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், 3 மாதங்களில் மருத்துவ காப்பீட்டை அமுல்படுத்துகிறேன், இதர பிரச்சனைகளை குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடத்தி அவைகளை தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு கொடுத்த நிகழ்வு என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிலே பிரதி மாதம் 5ஆம் தேதி பென்ஷன் என்பது நடைமுறைக்கு வந்துவிட்டது. 45 நாளில் டிஏ உயர்வு வழங்குகிறேன் என்று சொன்ன அதே போக்குவரத்துறை செயலாளர் நம்மிடம் சொல்லுவதற்கு சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பாக 24/8/2019 அன்று அரசாணை 119 கையெழுத்திடுகிறார். டிஏவை பிரீஸ் செய்வது, முடக்கி வைப்பது என்று கையெழுத்திடுகிறார். அது நமக்கு கிடைத்தவுடன் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே WP 1750/2020 என்ற அந்த வழக்கை 27/1/2020 தொடுக்கிறோம். நாம் தொடுத்த போது வட மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சங்கம், அவர் பெயர்கள் வேண்டுமானால் அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன், அதிகாரிகள் சங்கத்திலே இருந்து WP 142/2020 என்ற வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். 2 வழக்கையும் நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் நடத்தினார். 2லும் சிறப்பான தீர்ப்பு. 2/8/2023 அன்று நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் தீர்ப்பளிக்கிறார். இந்த அரசாணை 142 செல்லாது, ஓய்வூதிய விதிகள் இருக்கின்ற போது அந்த விதியை ஒரு அரசாணை மீறக்கூடாது, மீற முடியாது. ஆகவே அவர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு, பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வும், அவ்வப்போது உயர்கின்ற அகவிலைப்படி உயர்வும், 1/9/2016 முதல் அமுலுக்கு வந்த ஒப்பந்தப்படியான புதிய சம்பள அடிப்படையில் பென்ஷன் ஓய்வூதியத்தை மாற்றி கொடுக்க வேண்டும், உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவோடு 2/8/23 அந்த வழக்கு தீர்ப்பு வருகிறது. ஆக 2/8/2023 தீர்ப்பு வருகிறது. அரசாணை 142 8/11/2024 எல்பிஏ வழக்கு முடிவுக்கு வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் 1750 அவமதிப்பு வழக்காக தொடுத்தால் எல்பிஏ வழக்கிலே ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று வழக்கறிஞர் சொன்னதன் காரணமாக 1750 நாம் உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யவில்லை, அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யவில்லை. எல்பிஏ வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் உடனடியாக 27/1/2020 உடனடியாக அவமதிப்பு வழக்கு 240/2025 என்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கு ஒரு 3 விசாரணைகளை முடிந்து 4/2/2025 வருகின்ற போது விசாரணையிலே அரசு தரப்பிலிருந்து ஒரு அபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். இடைக்கால நிவாரணமாக மாதம் 15 கோடி கொடுத்து டிஏ உயர்வு வழங்குகிறோம். 119% வாங்குபவர்களுக்கு ஒரு 27% கூடுதலாகவும், 5% வாங்குபவர்களுக்கு ஒரு 9% கூடுதலாகவும் டிஏ உயர்வு வழங்குகிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து 5/2/2025 அன்று நாம் பெற்ற பென்ஷனோடு அந்த உயர்வுகளும் சேர்த்து கிடைக்கப்பெற்றோம். அதற்கு அடுத்தடுத்த வாய்தாக்களிலே இடையிலே 29/4/2025 அன்று விசாரணை முடிந்தவுடன் நம்முடைய வழக்கை விசாரித்த நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள்
மறைந்து விடுகிறார். மறைந்தவுடன் வேறு நீதியரசரை போடுவதற்கு தாமதமாகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் நடத்தக்கூடிய வழக்கு மதுரையிலே கோவை பேரவையினுடைய வழக்கோடு தனிநபர்கள் 62 பேர் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு நீதியரசர் தண்டபாணி அவர்களால் தீர்ப்பளிக்கப்பட்ட 2/3/2023 தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த வழக்கு. அந்த வழக்கிலே 10 தனிநபர்களுக்காக அஜய் கோஷ் அவர்களும் ராகுல் அவர்களும் ஆஜரானார்கள். அந்த அடிப்படையிலே மதுரையிலே நடப்பதும் சென்னையிலே நடப்பதும் இரண்டும் அவருக்கு நன்கு தெரியும் என்ற அடிப்படையில் மதுரையிலே நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 21/4/2025 மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய ரேவாவுடைய நிர்வாகிகள் சந்திரசேகர் முத்துசாமியுடைய அவமதிப்பு வழக்கிலே தனிநபர்களாக வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்து நடத்துவதிலே சிரமம் என்ற அடிப்படையில் ரேவா அமைப்பு வழக்கறிஞர் கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை நாம் நடத்துவது என்ற முடிவு செய்து 21/4/2025 நாம் அதில் இணைந்தோம். அந்த வழக்கிலே இணைந்தோம். நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் காலமாகி மறைந்த பிறகு ஒரு 6 மாத காலம் வழக்கறிஞர்களே நீதியரசர்களே நம்முடைய வழக்கை விசாரிப்பதற்கு நியமிக்கப்படாத நிலையில் மதுரையிலே நாம் கவனம் செலுத்தி 28/4/2025 நம்முடைய கடுமையான வாதத்தின் காரணமாக ஏற்கனவே வழங்கிய 30 கோடியோடு கூடுதலாக 15 கோடியோடு கூடுதலாக 30 கோடி ஒதுக்கியும் அதற்கடுத்து 5/7/2025 அன்று கூடுதலாக ஏற்கனவே வழங்கக்கூடிய நிதியோடு கூடுதலாக மாதம் 5.22 கோடியும் அதற்கடுத்து 8/8/2025 அன்று பிரமாண பத்திரத்தின் மூலமாக ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த தொகையோடு 10 கோடி ஒதுக்கு ஒட்டுமொத்தமாக 60.22 கோடி ஒதுக்கி வழங்குவதாக சொல்லி 5/9/2025 முதல் அதை பெற்று வருகிறோம். சுருக்கமாக சொன்னால் 119% பெற்றவர்கள் 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 221%, 2016க்கு பின்பாக ஓய்வு பெற்றவர்களும் 42% இன்று வரை பெற்று வருகிறோம். அந்த வழக்கினுடைய நீதிமன்ற அவமதிப்படக்கூடிய தொடர்ந்த விசாரணைகளிலே நம்முடைய கடுமையான வாதத்தின் பலனாக 21/11/2025 அன்று அரசாங்கம் நம்முடைய வழக்கிலே 1750 ஒரு அபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். ஒரு 10 பக்க அபிடவிட் தாக்கல் செய்து இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 60.22 கோடி கொடுத்திருக்கிறோம். ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே கூடுதலாக 15 கோடி ஒதுக்கி 15 கோடி கொடுத்து 75.22 கோடி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வழக்கு தொடுக்க போது இந்த வழக்கு முடிவுக்கு வந்தபோது இருந்த நிலைக்கு வந்துவிடும். அநேகமாக சுருக்கமாக 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 246%, 2016க்கு பின்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு 52%ஆகவும் அது கிடைக்கும் என்ற அடிப்படையில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். நம்முடைய வழக்கறிஞர் இது 2/3/2023 தீர்ப்புக்கு முரணாக உள்ளது. பணியிலுள்ள தொழிலாளிக்கு இணையாக அகவலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 15 கோடி என்பது போதாது. இன்னும் கூடுதலாக 2025 ஜனவரியிலிருந்து ஜூன் வரை ஒரு தவணையும் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரை என்ற 6 மாதங்களுக்கு ஏற்பட்ட அந்த உயர்வும் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நிதி போதாது என்று சொன்ன அடிப்படையில் நீதியரசர் கடுமையாக சொல்லுகிறார், நீங்கள் முழுமையாக வழங்குவதற்குண்டான ஏற்பாட்டோடு வாருங்கள் என்று சொன்ன அடிப்படையில் 5/12/2025 அன்று 5/12/2022 அன்று அரசாங்கம் நீதிமன்றத்திலே ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்து அதிலே ஏற்கனவே சொன்ன 15 கோடியோடு கூடுதலாக 7 கோடி ஒதுக்கி மாதம் ஒன்றுக்கு 82.22 கோடி கொடுத்து விடுகிறோம். அதை கொடுத்தால் இப்போது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளி பெறக்கூடிய 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 257%, 16க்கு பின்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு 58% கொடுத்து விடுவோம். ஆகவே இந்த அவமதிப்பு வழக்கை முடித்து வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய வழக்கறிஞருடைய வாதம் இதோடு முடிய போவதில்லை. பணியிலுள்ள தொழிலாளிகளுக்கு இணையான பாஜகப்படி என்பது இப்போது கொடுத்திருந்தாலும் கூட இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஏறக்கூடிய அந்த உயர்வு ஓய்வூதியர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்குண்டான உத்தரவாதம். இரண்டாவது, இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒரு 116 மாத காலத்திற்குண்டான நிலுவைத் தொகை என்பது இருக்கிறது. அது 3208 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது 2024 டிசம்பர் வரை. அதற்கு பிறகு இந்த ஒரு வருட கணக்கு சேர்ந்தால் இன்னும் கூடுதலாக வரும். இதை எப்போது கொடுப்பார் என்ற
உத்தரவாதம் கொடுத்தால்தான் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த வழக்கு என்பது மதுரை உயர்நீதிமன்றத்திலே 12/1/2026க்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே 9/1/2026க்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய விசாரணையிலே அரசு தரப்பிலே என்ன சொல்லுகிறார்கள் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். இத்தனை விஷயங்கள், இத்தனை நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட இது எதிலையுமே பங்கில்லாமல், இது எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு ரேவா அமைப்பை பற்றி குறை சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த சிங்காரத்தை, கோவை பேருடைய சிங்காரத்தை நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று கேட்டாரோ, அவர் பேசும்போது அருகிலே அமர்ந்திருந்த போக்குவரத்து சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அருகிலே அமர்ந்திருந்தார். அவர் போக்குவரத்து தொழிலாளி மாத இதழிலே 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத போக்குவரத்து தொழிலாளி இதழிலே ஒரு 2 பக்கத்திற்கு கோவை பேரவையை பாராட்டி வாழ்த்து மடல் கொடுத்திருந்தார். ஒருவர் வாழ்த்துகிறார், இன்னொருவர் சவால் விட்டு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று கேட்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆக இப்படிப்பட்ட முரண்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மட்டுமல்ல, கோவை போரை உள்ளிட்டு இன்னும் பல அமைப்புகளும் ரேவா அமைப்புக்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கிலே நம்முடைய தரப்பில் இருந்து எந்த அளவுக்கு தேவையான நேரத்தில் தேவையான பொழுது மூத்த வழக்கறிஞரை பயன்படுத்தி இருக்கிறோம். எல்பிஏ வழக்கிலும் சரி, எஸ்ஏ வழக்கிலும் சரி, மூத்த வழக்கறிஞர்கள் ஏஆர்எல் சுந்தரேசனை நாம் அமர்த்தினோம். அவர் மத்திய அரசுடைய வழக்கறிஞராக சென்ற பிறகு சோமயாஜுலுவை அமர்த்தினோம். இதையெல்லாம் நடத்தித்தான் சிறப்பான தீர்ப்பை பெற்றோம். ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு பென்ஷன் ட்ரஸ்ட்டும் அரசாங்கமும் சதி செய்து தங்களுக்கு சாதகமான நீதியரசர்கள் வருகின்ற போது அந்த வழக்கை விசாரணை கொண்டு வந்து முடித்து வைத்தார்கள். இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு சிந்தனை இல்லை. ரேவாவை குறை சொல்ல வேண்டும், ரேவாவை குற்றம் சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்படக்கூடிய இவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, நாம் இன்னும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் பல கேள்விகளை கேட்கலாம். அந்த காணொளியிலே, வீடியோவிலே கூட்டத்திலே பேசிய மதிப்பிற்குரிய தலைவர், நம்முடைய நம்பகத்தினுடைய நிர்வாக ட்ரஸ்டியாக இருந்தவர். இந்த பென்ஷன் விதி உருவாக்கப்பட்ட போது என்னென்ன விதிகள் இருந்தது என்று அவருக்கு தெரியும். 2014 இந்த அவமதிப்பு வழக்கு, 2016 இந்த வழக்கு டிஏ நிறுத்தப்பட்ட போது அவர்கள் ஏதாவது செய்திருக்கலாம். அவர்கள் ஓய்வூதியர்களுக்காக வேண்டியதில்லை, தனிப்பட்ட முறையில். ஏனென்று சொன்னால், ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பென்ஷன் திட்டம், அந்த பென்ஷன் திட்டத்துக்கு உருவாக்கப்பட்ட விதிகளை அமுல்படுத்தவில்லை என்று ரேவா மட்டுமல்ல, யார் வேண்டுமானும் வழக்கு தொடுத்திருக்கலாம். அப்படித்தான் கதிரேசன் தொடுத்தார், அப்படித்தான் கோவை பேரவை தொடுத்தது. இன்றைக்கு நீட்டி முழங்கக்கூடிய அவர் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? வழக்கு தொடுத்திருக்கலாம் அல்லவா? அந்த அமைப்பும் வழக்கு தொடுத்து வெற்றி பீடித்திருந்திருக்கலாம் அல்லவா? அதையும் செய்யவில்லை. அதற்கு பிறகு பல காலகட்டங்களிலே, பல சந்தர்ப்பங்களிலே ஓய்வூதியர் பிரச்சனையை ஒப்பந்தத்திலே பேச முடியாது என்று சொன்னவர்கள் தான். அது காணொலியிலே வந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஓய்வூதியர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கோபத்தை, ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. 2010ஆம் ஆண்டு ஒப்பந்தம் 2011 ஒப்பந்தமாகின்ற போது 2005, 2007, 2010 இந்த 3 ஒப்பந்த உயர்வுகளையும் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது. எல்பிஎஃப் சங்கம் போடப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் கூட, சிஐடி கையெழுத்து போடாவிட்டாலும் கூட, அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று 2025 ஆண்டு வரை ஏன் நினைக்கவில்லை? கேட்டால் சொல்லுவார்கள், ரேவா நடத்துகிறது, அவர்கள் நடத்துகிறார்களே, நாம் ஏன் நடத்த வேண்டும் என்று விட்டுவிட்டோம் என்பார்கள். அப்படி ரேவா நடத்தக்கூடிய வழக்கிலே 2020/528/2015 மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஏன் 3 இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்து அந்த வழக்கில் இணைந்து கொண்டீர்கள்? மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம், இந்த வழக்குகள் 3 வழக்குகள், அதில் இடையீட்டு மனு தாக்கல் செய்து ஏன் அதில் இணைந்தீர்கள்? அதான் ரேவா நடத்திட்டு இருக்குது. அந்த வழக்கில் நீங்கள் இணைய வேண்டிய அவசியம் என்ன? ஆக உங்களுக்கு தேவை என்றால் இணைந்து கொள்வீர்கள், உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் குறை சொல்வீர்கள் என்று இந்த நிலைமை என்பது தொழிலாளிகள் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வெற்றி பெற்றால் அதற்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு வருவதும், ஒரு பிரச்சனை தோல்வியடைந்து விட்டது என்று சொன்னால், முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அந்த பழியை யார் மீது போடுவது என்ற இந்த நடைமுறையை கடந்த காலங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதுதான் தொடர்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காணொலியின் மூலமாக ரேவாவை சிறுமிப்படுத்தி விட முடியாது. இந்த ரேவா இன்றைக்கு இருக்கக்கூடிய
கட்சி சார்பற்ற ரேவா அமைப்பு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ உருவாக்கியவர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உருவாக்கிய அந்த நோக்கத்தை இன்றைக்கு பொதுவான அமைப்பாக, கட்சி சார்பற்ற அமைப்பாக செயல்படுத்தக்கூடிய ரேவா அமைப்பு இதனுடைய தலைவர்களை நால்வரணி என்று கொச்சைப்படுத்துவதல்ல, அது சரியல்ல, நல்லவரணி. ஆகவேதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளி மத்தியிலே முதற்பெரும் அமைப்பாக, அவர்களின் நம்பிக்கை பெற்ற அமைப்பாக இன்றைக்கும் செயல்பட முடிகிறது என்ற அடிப்படையில் புரிந்து கொண்டால் போதும். தேவைப்பட்டால் அடுத்தடுத்த காணொலியிலே மேலும் பல விஷயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.